கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர்கள் நிருபத்தினுடைய 2வது அதிகாரத்திலேருந்து நம்ம பாடங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 7 வகுப்புகளாக அறிமுக வகுப்போடு சேர்த்து 8 வகுப்புகளாக நம்ம நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம 8வது வகுப்பில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மெயினான ஃபோக்கஸே எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசம், தேவனை பற்றும் விசுவாசம், ஆக மொத்தம் விசுவாசத்தை விட்டு அவங்க வழிவிலகி போய்விடக்கூடாது என்பதற்கான எல்லா ப்ரூஃப்ஸையும் அவர் கொடுத்துட்டு வர்றார். அது நீங்கள் அவருடைய பாடுகள்லேருந்து அவர் ஆரம்பிக்கிறார். நான் எதுக்காக இவ்வளோ பாடுபடுகிறேன், சபையார் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இந்த விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் பல விஷயங்கள் உங்களை என்ன செய்யுதுன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்திலேருந்து உங்களை வழி விலகி கொண்டு போவதற்கு, திருடி கொண்டு போவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த விதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபடுகிறேன்னு சொல்லி அவருடைய பாடுகளை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அவரை ஏற்றுக்கொண்டபடியே நீங்கள் அவருக்குள் வேறுண்டி நிலை பெற்றவர்களாகி என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோட பெறுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம், லௌகீக ஞானத்தினாலும் ஃபிலாசபினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு என்ன செஞ்சுருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த உலக வழிபாடுகள், எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ், இந்த உலக வழிபாடுகள். நான் சொல்லியிருந்தேன் ஸ்டோயிக்கா அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி இருக்கிறது அல்லது மனுஷர்களுடைய பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதே தவிர அது எதுவுமே கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அப்போ கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன் அவர் மேலே நம்ம இவ்வளோ விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்னா, 9வது வசனத்துலேருந்து அவர் சொல்கிறாரு, ஏன்னா தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவில் என்ன செய்திருக்கு, வாசமாக இருக்குது. ஒரு மனுஷன் தேவனை காண வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் தேவன் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை யாரும் பார்த்ததில்லை, பிதாவின் ஒரு காலம் பார்த்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனும் பார்த்ததில்லை, எந்த காலத்திலும் யாரும் தேவன் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் யார்? அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவனை வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை ஒரு மனிதன் காண வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கடவுளை ஒருவன் காண வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் மேல என்னவா இருக்கு, வாசமா இருக்குது. இயேசு கிறிஸ்து ஏதோ அந்த உலகத்துக்கு வந்த ஒரு மகானோ, ஒரு போதகரோ, ஒரு என்ன சொல்றது, ஒரு லீடர் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவரோ, அல்லது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட், ஒரு சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணிட்டு போன ஒரு புத்தரை போன்ற ஒரு நபரோ அல்ல, ஒரு புனித நபர் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யாருன்னா, மாம்சத்தில் வந்த தேவன், சரீர பிரகாரமாக நம்மோடு வாசம் செய்யும்படியாக வந்த தேவன். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சரீர பிரகாரமாகவே தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல என்னவாயிருக்கு, வாசமா இருக்கிறது. சரிங்களா? பாருங்க, அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 14வது அதிகாரம் வாங்க. 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. 7, 8, 9. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இயேசு சொல்றாரு, என்னை அறிந்தீர்கள் என்றால் என் பிதாவையும் நீங்க என்ன செய்வீங்க, அறிவீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள், அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப பிலிப்புக்கு ஒரு டவுட் வருது. பிலிப் என்ன சொல்றாரு, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். ஒரு 3 வருஷமா அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம்.
பிதா 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 பிதான்னு தான் சொல்றீங்க. பரமண்டில் இருக்கிற பிதாவே, பரமண்டில் இருக்கிற பிதாவேன்றீங்க. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோன்றீங்க. என் பிதாவின் சித்தம் இல்லாமல் நான் ஒன்றும் சுயமாய் செய்யலன்றீங்க. என் பிதாவின் இடத்திலிருந்து வருகிற தேற்றவாளன்றீங்க. எல்லாம் பிதா பிதான்றீங்களே. எங்களுக்கு பிதாவை மட்டும் காமிங்க, அது போதும். நீங்க இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் எனக்கு ஓகே, ஆனா எங்களுக்கு பிதாவை காமிச்சிட்டீங்கன்னா அதோட எங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு இல்லையா? இப்ப தேவனை நம்மளை கூப்பிட்டு இவர் தான் தேவ காமிச்சிட்டாருன்னா முடிஞ்சிச்சு இல்லையா? அவ்வளவுதானே வேணும் மனுஷனுக்கு, அவ்வளவுதானே வேணும். அதான் அவன் கேட்கிறான், ஜெனுவின் கொஸ்டின். பிதாவை எங்களுக்கு காண்பீங்க, எங்களுக்கு அது போதும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும், இவ்வளவு காலம் என் பிதா உங்களோடு கூட இருந்தும், அப்படியா சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ பிதாவை அறியவில்லையா? அப்படியா கேக்குறாரு. என்னை அறியவில்லையா அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்னை கண்டவன், என்னை யார் பார்க்கிறானோ பிதாவை கண்டான். அவன் மட்டும்தான் யாரை பார்க்கிறான்? பிதாவை பார்க்கிறான். அடுத்து வாசிங்க. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? காண்பியும்னு நீ எப்படி சொல்ற? அதுக்கடுத்து சொல்றாரு 10ஆம் வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பாருங்களேன், வசனத்துக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? என் நிலத்தின் புறப்பட்டு வருகிற வசனங்கள், அதுதான் அத்தாரிட்டி. எதுக்கான அத்தாரிட்டினா, எனக்குள்ள யார் இருக்கிறா? பிதாவானவர் வாசமாயிருக்கிறார். அப்ப தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவின் மேல என்னவா இருந்தது? சரீர பிரகாரமாக வாசமாயிருந்தது. நான் தான் பிதா அப்படின்னு அவர் சொல்லல. அப்படி சொன்னாரா? அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு நாள் நீ என்னோடு கூட இருந்தும், அதாவது குமாரனோடு கூட இருந்தும் நீ குமாரனை அறியவில்லையா? நீ குமாரனை அறிந்தால்தான் யாரை அறிந்து கொள்ள முடியும்? பிதாவை. அப்ப நீ எப்படி பிதாவை காட்டுன்னு சொல்லலாம்? ஏன்னா பிதாவை காட்டுவதற்காக தான் நான் மாம்சத்துல என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்லுகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா? நான் தான் மாம்சத்தில் வந்த தேவன், நான் தான் மாம்சத்தில் வந்த கர்த்தர். அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலம் மட்டுமே நாம் பிதாவாகிய தேவன் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். தோமா கிட்ட கர்த்தர் என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்ப கொலோசியர் கழுத நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது அதுதான். அவர் என்ன சொல்றாரு? தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் மேல என்ன செய்து கொடுக்கும்? வாசமா இருக்கிறது. சரீர பிரகாரமாகவே அவர் மேல என்ன செஞ்சிருக்கு? வாசமா இருக்கு. தத்துவ ரீதியிலோ ஏதோ ஒரு உணர்வின் அடிப்படையிலோ தரிசன அடிப்படையிலோ அப்படி சொல்லல. சரீர பிரகாரமாக கையும் காலும் உடையவராக, மூக்கும் முழியும் உடையவராக, வேர்வை சிந்தக்கூடியவராக, வலியை தாங்கக்கூடியவராக, சாதாரணமான மனிதனை போல இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் போல நடந்து வாழ்ந்தவர், அவருக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் என்னவா இருந்தது? வாசமா இருந்தது. He is the very God in flesh. தேவனே மாம்சத்தில் வந்து வாழ்ந்தார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதனாலதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், அவரில் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும், அவரை பற்றும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும் தத்துவ ஞான அடிப்படையிலோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்டல் ஸ்பிரிட்ஸ், அதாவது இந்த உலக வழிபாடுகளின் அடிப்படையிலோ, இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையிலோ, இயற்கையின் அடிப்படையிலோ, இயற்கை விதிகளின் அடிப்படையிலோ நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான முயற்சியில ஈடுபடக்கூடாது. உங்கள் விசுவாசம் அதன் மேல் இல்லாமல், இவை எல்லாவற்றையும் படைத்த தேவன் மாம்சத்திலேயே இந்த பூமிக்கு என்ன செஞ்சிருந்திருக்கிறார்? வந்து வாழ்ந்திருக்கிறார். அவர் மேல நீங்க என்னவா இருக்கணும்? விசுவாசம் உள்ளவராக இருக்கணும். இதுலதான் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஆணித்தரமாக நம்முடைய விசுவாசத்தினுடைய எவிடன்ஸ், நாம் விசுவாசம் வைக்கிற நபர் முற்றிலும் தகுதி உள்ளவர் ஒரு நபர் அப்படின்றத நமக்கு விளக்கி காட்டுவதற்கான வார்த்தைகளை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு? சொல்லி கொண்டு இருக்கிறார். இப்ப சொல்றாரு 10ஆம் வசனம். இது போன வாரமே நம்ம படிச்சோம், பட் ஸ்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். 10ஆம் வசனத்துல சொல்றாரு, அல்லாமலும் அது மட்டும் இல்ல, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால்
கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலே போதும். 9வது அதிகாரம் 9வது வசனத்தோட 2வது பகுதி வாசிங்க. சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. நீங்களும் அவர் அது 10வது வசனம். 10 தான் நான் வாசிக்கிறேன். 10 வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப அவரு பாருங்க, இப்ப என்ன பண்றாருன்னா, இதுக்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருந்து 15 வரைக்கும் 10ல இருந்து 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு நாம்னு சொல்லி ஒப்பீட்டளவில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அவரு நாமன்னு சொல்லி ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த நடைமுறையை நீங்க இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் என்ன செய்து இருக்கு அப்படின்னா, இயேசு என் சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே வாசம் செய்த போது தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் யாருக்குள் இருந்தது? இயேசு. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் யார் மேல இருந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சரீர பிரகாரமாக இருந்தது. இதை நீங்க ஏன் நான் திரும்ப அழுத்தி சொல்றேன், சரீர பிரகாரமாக வந்த இயேசு கிறிஸ்து தேவன். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த வேற யாரோ ஒரு நபர்னு நம்ம நினைச்சக்கூடாது. சரீர பிரகாரமாக மனிதனை போல மனிதனாகவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக வந்து வாழ்ந்தாரோ அவருக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம், ஃபுல்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய முழுமை யாருக்குள்ள வாசமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவை நிரப்பி இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் தேவனாக என்ன செய்கிறார்? வாழ்கிறார். அப்படி பார்க்கும்போது அதனாலதான் நம்ம அடிக்கடி நம்ம சபையில பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவோம், அவர் 100% யாரு? தேவன். அதே நேரத்துல 100% யாரு? மனிதனாகவும் இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்றது காரணம். 100% அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய சாதாரண உங்களை போல என்னை போல தேவதூதரை விட சற்று சிறியவராக்கப்பட்ட மனிதனாக வந்தார், எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அவர் முழுவதுமாக யாரால் நிரம்பி இருந்தார் அப்படின்னா தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தினால் என்ன செய்கிறார்? நிரம்பி இருக்கிறார். அவர் முழு தேவன். அவர் ஏதோ அரகுர தேவன், பாதி தேவன். தெய்வத்துவத்துல ஏதோ ஒரு பாதி கொஞ்சம், தெய்வத்துவத்துல தேவன் மிச்சம் மீதி வச்சிருந்த ஏதோ 1-2 விஷயம் மட்டும் அவர்கிட்ட இருந்துச்சு, அப்படி இல்லை. சர்வத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய தேவனே யார்தான்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள் தேவனுடைய சகல பரிபூர்ணம், தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் என்ன செஞ்சிருக்கு? வாசமா இருக்கு. இதை சொல்லிட்டு மேலும் 10வது வசனம் வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் இவர் யாரா இருக்கிறார்? இப்போ சகல துரைத்தனங்கள் அதிகாரத்துக்கு தலைவர், இது எல்லாத்துக்கும் இவர் யாரா இருக்கிறாரு? தலைவராக இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் யாரா இருக்கிறார்? தலைவராக. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்னவா இருக்கிறாருன்னா, இப்போ அட் பிரசன்ட் யாராக இருக்கிறாருன்னா, அவர் மாம்சத்துல வந்த கிறிஸ்து இப்போ உயிரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். முதல் அதிகாரத்திலே பார்த்துட்டோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர் இப்ப யாராக இருக்கிறார்னா, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். எபேசியர்கள் நிருபம் எடுங்க. எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 22-23 வாசிங்க. 22-23 எல்லாவற்றையும் அவருடைய 19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, கொஞ்சம் கவனமா கவனிங்க, அது அவர் வாசிக்கும் போது கவனமா கவனிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 19ல இருந்து இப்போ சகோதரர் வாசிக்கிறாரு, அது ஒரு வார்த்தையும் கவனமா கவனிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, அடுத்து எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல, யுகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் இனிமேல் வரப்போகிற யுகத்திலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது
பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகியவர் தேவன். அந்த தேவனுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னும் 2-3 வகுப்பு எடுக்கும். ஆனா நம்ம இப்ப கொலோசியர் படிச்சுட்டு இருக்கறதுனால எபேசியர் எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. ஆனா அங்க நீங்க வந்து இப்ப இங்க சொல்லியிருக்காருல்ல, சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிறார், அவ்வளவுதான் இங்க போட்டிருக்கு. இவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பகுதி வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன போட்டிருக்குன்னா, அவரை மரித்தோர்ல இருந்து எழுப்பினார் தேவன். எழுப்பி அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ எங்க இருக்கிறாரு? கல்லறைன்றது பாதாளம், அதாவது பூமியின் தாழ்விடங்கள். அந்த இடத்துல பூமியிலேயே இருக்கிறதுலேயே கீழான ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் அவர் என்ன செய்யறாரு? செத்து போனவர்கள் நடுவிலிருந்து அவர் உயிரோட எழுப்பி, இப்ப எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், இம்மையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா விதமான பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்கள், கரெக்டா? இவைகளுக்கு மட்டும் ஒரு மேல இல்லை, அதை விட மேல போட்டிருக்க மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளி அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார வச்சு சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்கு கீழே ஆல் திங்ஸ், ஆல் அப்படின்னா என்னது? சகலம்னா என்னது? எல்லாமே. சகலம் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள அடங்க முடியாத பொருள் எதுவும் இருக்கா? இல்ல. ஆல் அப்படின்னா ஆல். இப்ப இயேசு கிறிஸ்து தலைவர் அப்படின்னா வெறும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ்க்கு மட்டும் தலைவர் அல்ல, கரெக்டா? சகலத்தையும் அவர் பாதங்களுக்கு கீழ்படுத்திட்டு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அவரை தந்தருளினார். சபைக்கும் அவர்தான் தலை, எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவர்தான் தலை, அவர்தான் தலைவர். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே, ஆனால் அதை தான் நீங்க இந்த இடத்துல கவனிக்கணும். இது எப்படி நடந்தது அப்படின்னா, இதற்கு முன்பதாக அவர் இதைவிட தாழ்மையான இடத்திற்கு என்ன செய்தார்? வந்தார். கரெக்டா? ஆமாவா இல்லையா? இதைவிட தாழ்மையான இடத்திற்கு வந்தார். எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தி வந்தாருன்னா, மரண பரியந்தம், கல்லறை வரைக்கும் அவர் என்ன செஞ்சார்? தன்னை தாழ்த்த. இதுக்கு கீழே ஒருத்தர் தன்னை தாழ்த்தவே முடியாது. அல்டிமேட்லி இருக்கிறதுலயே ஒரு லோவஸ்ட் கிரேடுனா அது வந்து என்ன, எங்க இருக்குது? டெத்து. அதனாலதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம். மரண பரியந்தம்ன்றதே லோ, சிலுவையின் மரணம் வந்து அதை விட கேவலமான ஒரு, இருக்கிறதுலே கீழ்த்தரமான ஒரு மரணம், குற்றவாளிகளுக்கு மட்டும் தரக்கூடிய ஒரு மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அவர் என்ன செய்தார்? அடைந்தார். சோ ஒரு மனுஷனுடைய லோவஸ்ட் லெவல் என்னவோ அதை விட ஒரு படி கீழே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செஞ்சிருக்கிறார்? தாழ்த்தினார். அந்த லெவலுக்கு அவர் போனதுக்கப்புறம் இங்க நம்ம வாசிக்கிறோம், தேவனோ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவரை உயிரோட என்ன செய்யறார்? எழுப்பினார். இப்போ எழுப்பின தேவன் பிலிப்பியர் 2ல வாசிக்கிறோம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். வானோர்ன்றது யாரு? மேல ஏஞ்சல்ஸ். பூதலத்தோர்ன்றது யாரு? மனுஷன், உயிரோட இருக்கிறவங்க. பூமியின் கீழானோர்ன்றது யாரு? ஏற்கனவே செத்து போனவங்க. இவங்க எல்லாருடைய முழங்காலும் இப்ப முடங்குமா? யாருக்கு? இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் யாரு? அவர் எவ்வளவு பெரிய தலைவர், அவர் எவ்வளவு உன்னதமானவராக இருக்கிறார்ன்றது பிலிப்பியர் 2ல வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், அவரையே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படிக்கும் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார் அப்படின்னு பிலிப்பியர் 2ல வாசிக்கிறோம். எபேசியர் 1ல என்ன வாசிச்சோம்? இப்போ சகல துதைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள்,
கர்த்தத்துவங்கள் இம்மையில், இம்மைனா இந்த காலத்துல, இந்த யுகம், இம்மையில் மட்டுமல்ல, இதற்கு பிறகு வரப்போகிற யுகத்திலும் இருக்கிறதுலேயே சீரான, இருக்கிறதுலே உயர்ந்த பெயர் என்னவோ அந்த பெயரை விட மேலான நாமம் யாருக்கு இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அதோட நிறுத்தல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல. அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய நிறைவாகிய சபை, அதாவது தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தினுடைய கடைசி கிரீடமே சபைதான். அந்த சபைக்கும் அவர் யாரு? தலை. சோ இருக்கிறதுலேயே உன்னதமானவர், சகலமும் அவருடைய பாதங்களுக்கு இப்போ கீழ்பட்டு இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார். இவர் தான் யாரு? தலைவர். சகல துறைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு தலைவராயிருக்கிற கிறிஸ்து. இதுதான் இப்போ நாம் ஆராதிக்கிற கிறிஸ்துவானவர். இப்போ ஆராதிக்கிற இந்த கிறிஸ்துவினுடைய மகிமையை நீங்க இன்னும் விளக்கமா பார்க்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் வாசிங்கன்னா பார்க்க முடியும். அது அப்புறம் 5வது அதிகாரம் வாசிங்கன்னா பார்க்க முடியும். கடைசி சில அதிகாரங்கள் வாசிங்கன்னா பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை எவ்வளவு பெருசு அப்படின்றது. சரிங்களா? ரைட். நம்ம கிறிஸ்துவை பத்தி நம்ம நிறைய படிக்க போறோம் கொலோசியர்ல. ஸோ அப்பப்போ அந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போய் வர போறோம். ஆனா இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா 10வது வசனம், 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், இவருக்குள், யாருக்குள்? வெறும் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லாம அவர் சொல்றாரு. இப்ப நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணல, இவ்வளவுக்கும் மேல இருக்கிற தலைவராய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப நம்மள என்ன பண்றாரு? அதான் சொன்ன, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நீங்கள்ன்றது இந்த இடத்துல யாரு? சபை. கரெக்டா? நீங்கள்ன்றது இந்த இடத்துல யாரு? சபை. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் யாருக்குள் இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள். இவருக்குள் இருக்கிறீர்கள், இன் கிரைஸ்ட். இந்த கிராமர் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு பெட்டி, சரியா? பெட்டி. இது ஒரு பால். இப்போ இதுக்குள்ள போயிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இந்த பந்து பெட்டிக்குள் இருக்கிறது, சரியா? இப்போ பெட்டிக்குள்ள போயிடுச்சா? பெட்டிக்குள்ள போயிடுச்சு. இப்போ பால் எங்க இருக்கு? பெட்டிக்குள் இருக்கிறது, சரியா? இப்போ அந்த பால் எதன் அங்கமா மாறிடுச்சு? பெட்டியோட அங்கமா. இப்போ அந்த பாலுக்கு அடையாளம் எங்க, எதுல இருக்கு? பெட்டியில இருக்குது. இந்த பெட்டிக்குள் இருக்கும் வரைக்கும் இந்த பெட்டியின் பாதுகாப்புக்குள் இருக்குது, இந்த பெட்டியின் பராமரிப்புக்குள்ள இருக்குது, இந்த பெட்டியின் அங்கமாக இருக்கிறது, பெட்டியினோட ஐக்கியமாக இருக்கிறது. இப்போ அங்கிருந்து அந்த பால் வெளியே வந்துருச்சுன்னா அந்த பெட்டிக்கு எந்த லாஸும் கிடையாது. எதுக்கு தான் லாஸ்? அந்த பாலுக்கு தான் லாஸ். இனி அந்த பால் வந்து அதற்கு எந்த பெட்டியும், அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அது மாதிரி இப்போ கிறிஸ்துவை நம்ம வந்து ஒரு பெட்டி மாதிரி வச்சு மனசுல வச்சு கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ சபை யாருக்குள் இருக்கிறது? அந்த கிராமர் ரொம்ப முக்கியம். சபை நீங்களும் அவருக்குள். அவருக்குள் என்ன இருக்கிறீங்க? பரிபூர்ணமாக. கிறிஸ்துவானவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்குது. அவர் எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்குள் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்க இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கிறீங்க, பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க யாருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு எந்த அடையாளமும் இல்ல. கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. கிறிஸ்து இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்ல. அப்ப ஏன் நம்ம வந்து அசையாத விசுவாசம் உடையவர்களாக கிறிஸ்துவ மேல வச்சிருக்கணும் விசுவாசம்னா, அதுக்கு காரணம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி எல்லாவற்றுக்கும் தலைவரானாரு. சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமே அவருக்குள்ளதான வாசமா இருக்குது. அந்த எல்லாவற்றுக்கும் மேலான நிலைமையில் இருக்கிற தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் சபை என்ன செய்கிறது? பரிபூர்ணமா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள்ல என்ன செய்யறாருன்னா, இன்னொரு உதாரணத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நீங்கள்
கிறிஸ்துவின் சரீரமாக என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறது. இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? தலையாக இருக்கிறார். எபேசியர் 5 போட்டிருக்கு, நீங்கள் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள். இன் கிரைஸ்ட். அப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிறிஸ்து இல்லாம எதுவுமே இல்லை. இல்லை. அப்போ உங்களுக்கு பரிபூர்ணம், உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்க நிறைவடைந்திருக்கிறதுக்கு when you are complete அப்படின்னு கேட்டீங்கன்னா when you are in Christ. எப்ப நீங்க நிறைவடைகிறீர்கள்னா நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது தான் நிறைவடைகிறீர்கள். சொல்லுங்க. அந்த அது தெரியல, இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க வரணும். அதுக்கு தான் நம்ம இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்காக தான் இந்த நிருபத்தை எழுதுறாரு. நீங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ ஞானங்களை பேஸ் பண்ணியோ, இந்த உலகத்தில் இருக்கிற பல அறிவு சார்ந்த புஸ்தகங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து கடவுளை தேடுகிறதோ அல்லது உங்க ஞானத்தை தேடுகிறதோ உங்க வாழ்க்கையை தேடுகிறதோ வேண்டாம். அதெல்லாமே உங்களை என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொள்ளை கொண்டு போயிடும், உங்களை திருடி கொண்டு போயிடும். அதனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாதுன்றதை எழுதுறாரு. கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு எழுதுறாரு. அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இப்போ இவ்வளவு வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரு. எபேசியர்கள் நிருபம், அதாவது இதுல நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எல்லா சபைகளுக்கும் இதை எழுதுறாரு. அதான் சொல்ல வரேன். எபேசியர்கள் நிருபத்தில் இதை தான் நீங்க பாக்குறீங்க. கலாத்தியர்கள் நிருபத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. கொலோசியர்கள் நிருபத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. போன வாரம் நம்ம பார்த்தோம். சோ இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் புதிய ஏற்பாட்டினுடைய அஸ்திவாரமே. ஏன்னா கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திவாரமாக போடப்பட்டிருக்கிறார். அவர் மேலதான் நம்ம கட்டப்பட்டு வரோம். அப்ப கிறிஸ்து இல்லாம நமக்கு எதுவுமே இல்ல. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். வெளியில இருக்கிற அவிசுவாசிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ன்ற பேரை ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறத அவங்க பார்க்க முடிஞ்சது. சரிங்களா? இப்ப நான் கிறிஸ்தவன் சொல்றதுனால கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரானா இல்ல, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்தவனா இருக்கிறேன். அந்த ஐடென்டிட்டி நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இங்க வந்து இவர் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண. அப்ப சபை கிறிஸ்துக்குள் இருக்கிறது. அதனாலதான் சபைக்கு நிறைவு. சபை வந்து பரிபூர்ணம் எப்போ கிடைக்குது? சபைக்கு எப்போ பரிபூர்ணம் கிடைக்குதுன்னா, சபை எப்போ நிறைவடைகிறதுனா, சபை யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துக்குள் இருக்கணும். அப்பதான் நிறைவடை. அப்ப அவர் சொல்றாரு, நீங்களும் அவருக்குள் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறீர்கள், நிறைவு அடைந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல நிறுத்தல. இப்பதான் ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ள வரார். அடுத்த வசனம் வாசிங்க. அல்லாமலும், அது மட்டும் இல்ல, அவர் எக்ஸ்பிளைன் பண்றது பாருங்களேன். மேலும் அல்லாமலும் ஆட் பண்ணிக்கிட்டே போறாரு இல்லையா? இன்னும் எக்ஸ்பிளனேஷன் ஆட் பண்ணிக்கிட்டே போறாரு. இதுவே போதுமான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்மளை பொறுத்தளவுக்கு. ஆனா அவர் நிறுத்தல. அதுக்கு மேலே அல்லாமலும் இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால். ஒரு நிமிஷம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா திரும்ப இந்த பகுதிக்கு வரார். எந்த பகுதிக்கு? டெத் அண்ட் ரிசரக்ஷன் அந்த பகுதிக்கு வராரு. மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ள வராரு. சரிங்களா? அவரு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னதுன்னா விருத்த சேதனம். என்னது விருத்த சேதனம்? விருத்த சேதனம்னா என்ன? நுனித்தோலின் மாம்சம் என்ன செய்யப்படும்? 8வது நாள் அறுத்து எரியப்படும். இதை முஸ்லிம்களும் செய்கிறார்கள். ஆபிரகாமின் வம்சத்துல வரக்கூடியவர்கள் எல்லாரும் இதை என்ன செய்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ரோமர் கழுத நிருபத்தில் நம்ம வாசிச்சோம்னா, விசுவாசத்தினாலே தான் ஒரு மனிதனுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாக தரப்பட்டதுதான் என்னதான்? விருத்த சேதனம் அப்படின்னு எங்க போட்டிருக்கு? ரோமர் கழுத நிருபத்துல போட்டிருக்கு. பாருங்க, ரோமர் கழுத நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை, விசுவாசத்தினால் அவன் அடைந்த நீதி, அதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்னது? விருத்த சேதனம். விருத்த சேதனம் பண்ணப்படுவதனால் ஒரு மனுஷன் நீதிமான் ஆகல. ஒரு மனுஷன் விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறான்றதுக்கு அடையாளமா என்னது? விருத்த சேதனம். என்ன செய்யறாரு கர்த்தர்னா, மாம்சத்தில் ஒரு பகுதி என்ன செய்யறாரு? அறுத்து எரிய சொல்லி சொல்றாரு. இதுதான் அடையாளம். மாம்சத்தின் ஒரு பகுதியை அறுத்து எரிய சொல்றாரு. குறிப்பிட்ட பகுதியினுடைய மாம்சம் அதை வெட்டி என்ன செய்யணும்? எரியணும். சரிங்களா?
இது எதுக்கு அடையாளம்? ஒரு மனுஷன் விசுவாசத்தினால மட்டும்தான் என்ன என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். தெளிவா போட்டிருக்கா? ரைட். இப்போ கொலோசியருக்கு வந்துருங்க. கொலோசியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. அல்லாமலும், இதோட நிறுத்தல, அல்லாமலும் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. இப்ப நீங்க எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால். மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை என்ன செய்றீங்க? கலைந்து விட்டாச்சு. கலைந்து விட்டதினாலா பாஸ்ட் டென்ஸ்ல அவர் சொல்றாரு. பிரதர் கேட்ட மாதிரி ஆகி போகுது. இப்ப எல்லாரும் அந்த ஃபீலிங்ல தான் இருக்காங்களான்னு கேட்குறீங்களா? அதுக்குதான் அவரு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொல்றாரு. நீங்க விசுவாசத்தினால மாம்சத்தினுடைய பாவ சரீரம் இருக்கு இல்லையா, பாவ சரீரத்துல இருக்கிற மாம்ச கிரியைகளை என்ன செஞ்சிட்டீங்க? கலைந்து விட்டதினால். ஆமா, வெட்டி எரிந்து விட்டீர்கள். கலைந்து விட்டதினால் கையினாலே செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அந்த விருத்த சேதனத்தை பெற்றீர்கள். ஆபிரகாம் என்ன செய்யறான்? தன் குழந்தையை எடுத்து வைத்து நுனித்தோலை பிடித்து அதை என்ன செய்யறான்? வெட்டி எரிகிறான். எதுக்கு அடையாளம்? விசுவாசத்தினால அவன் நீதிமான் ஆனான்றதுக்கான அடையாளம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்களும் உங்கள் மாம்சத்தை வெட்டி எரிந்து விட்டீர்கள். எதனாலனா கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால. அதனால நீங்க என்ன செய்றீங்க? கையினால செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்துவுக்குள் பெற்றீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இதை அப்படியே ஓரமா வச்சுப்போம். ஏன்னா இப்ப அடுத்தடுத்து வாசிக்க போற பகுதியும் இதையும் நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்க போறோம். அடுத்து வாசிங்க. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க, இப்ப திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு தான் வரோம். நீங்க செத்து போன நிலைமையில என்ன செஞ்சீங்க? இருந்தீங்க. உங்களுடைய மாம்சத்தை என்ன செய்றீங்க? வெட்டி எரிஞ்சிடுறீங்க. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுறீங்க. இதெல்லாம் ரோமர் கழுத்து நிருபம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சத்தியம். அதை ஒரு சுருக்கமாக இங்க எழுதுறார். ரோமர் 6, 7, 8 இது விலாவாரியா டிஸ்கஸ் பண்றாரு இது. சரியா? நீங்க அப்புறமா போய் வீட்டுல அதை என்ன செய்யுங்க, வாசிங்க. குறிப்பா ரோமர் 6 ரொம்ப நேரம் டைம் எடுத்து வாசிங்க. ஏன்னா இப்ப இவர் 2 வரியில சொல்ற எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷன் எங்க இருக்கு? இப்ப இவர் சொல்ற இந்த 2 வரி இருக்குல்ல, இந்த 2 லைனோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு சாப்டர் ஃபுல்லா இருக்குது. எங்க? ரோமர் 6ல இருக்கு. சரிங்களா? ரோமர் 6 போய் நம்ம வாசிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம ரோமர் 6க்குள்ள போனோம்னா ரோமர் கழுத்து நிருபத்துக்குள்ள போயிடுவோம். அதனால கொலோசியருக்கு இப்ப வந்துருவோம். இப்ப என்ன நடக்குது? உங்கள் மாம்சத்தை நீங்க என்ன செய்றீங்க? வெட்டி எரிகிறீர்கள். விருத்த சேதனம், கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம். இப்ப மாம்சத்தை வெட்டி எறிகிறதுனா என்ன அர்த்தம்? கலாத்தியர்ல நம்ம வாசிச்சிருக்கோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், கபடு, விரோதங்கள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், போட்டிகள் முதலானவைகளே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லிஸ்ட் இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு பேர் என்னது? மாம்சத்தின் கிரியைகள். இயேசு கிறிஸ்து சொல்றார், உள்ள இருந்து வெளியே வரதான் மனுஷன் என்ன செய்யுது? தீட்டுப்படுத்துது. அது என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இதே லிஸ்ட் அவர் என்ன செய்யறார்? சொல்றார். இப்ப மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன செய்யறோமா? கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் பெறும்போது, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு வெளியே வரும்போது என்ன நடக்குது? நம்ம உயிரோடு எழும்பும் போது என்ன பண்றோம்? இந்த பாவ சரீரத்தை என்ன செஞ்சிடும்? கலட்டி அப்படியே அந்த கல்லறையில போட்டுட்டு, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவர் மூடி வச்சிருந்த சீலையை சுருட்டி வச்சுட்டு வெளில வந்தாரோ, அந்த மாதிரி நம்ம சரீரத்தை அப்படியே கலட்டி வச்சுட்டு கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டு அந்த கல்லறையை விட்டு வெளியில என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால வாரோமா அப்படின்னு அவர் என்ன செஞ்சிருக்கு அங்க சொல்றாரு. எதனால இந்த எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு தெரியுமா? இந்த கிறிஸ்துவுக்குள் சபையார் எப்படி அந்த நிறைவை பெறுகிறார்கள்ன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். கேட்கும் போது நல்லா இருக்கு இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாம் நிறைவை பெற்றுக்கோம், அவர் எவ்வளோ அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கூஸ் பம்ப்ஸ் கூட வரும். ஆனா அது எப்படி கிடைக்குதுன்றதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் பற்றும் விசுவாசத்தினால கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை என்ன செஞ்சிருக்கிறீங்க? கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம்னா என்னன்னா, நம்முடைய மாம்ச கிரியைகளை கலட்டி வச்சுட்டு புது மனுஷனா
அவரோடு கூட எழும்பி வரது. இதுக்கு பிறகு என்னது? கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம். இதை ரோமர் கழுத நிருபம் 3வது அதிகாரத்துல வாசிங்கன்னா இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம்னு சொல்லியிருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கல்லான இருதயத்தை எடுத்து சதையுள்ள இருதயத்தை தருகிறார்னு போட்டிருக்கு. உபாகமம் 30, 31, 32 அதிகாரங்கள்ல நீங்க வாசிங்கன்னா அங்கேயும் இருதயத்துல செய்யப்படும் விருத்த சேதனம் இதை குறித்து என்ன செஞ்சிருக்கு? சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிற உபதேசங்கள் தான். புதிய ஏற்பாட்டில் இது ஒன்றும் புதுசாக அவங்க யாரும் கண்டுபிடிக்கல. எல்லாம் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் வச்சிருக்கிற உபதேசத்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாம்ச சரீரம், அதாவது பாவ சரீரம், பாவ பழக்க வழக்கங்கள், பாவ என்ன சொல்றது, கிரியைகள், இதெல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால இதெல்லாம் வேணாம் போ அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? விட்டுடுறோம். வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. 11ஆம் வசனம். 11 அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். அப்ப நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது என்ன அர்த்தம்னா, நீங்க வெறும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது மட்டும் இல்ல, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் இருக்கார் இல்லையா, அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோட நம்முடைய உயிர்த்தெழுதலை அவர் என்ன செய்கிறாரு? ஒப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நாள் நடந்தது. கல்லறையை விட்டு இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். எழுந்து வந்தாரா? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வர்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு கூட நம்முடைய உயிர்த்தெழுதல் ஒப்பிடும்போது சொல்றாரு, நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது என்ன பண்றீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட கூட என்ன செய்றீங்க? உயிரோடு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு நேரம் நான் எடுத்ததுல இருந்து பதில் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா யோசிக்க வேண்டாம். உயிர்த்தெழுதலையும் எதையும் ஈக்குவல் பண்ணி பேசுறார். நம்முடைய உயிர்த்தெழுதலுக்குனா என்ன அப்படின்னு சொல்றாரு இங்க. உயிர்த்தெழுதல்னா என்னன்னா, கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம். அதாவது என்னது? என்னுடைய பழைய மனுஷனை களைந்து போடுவதுக்கு பேர் தான் என்னது? உயிரோட எழும்புதல். இப்போ அதை நான் திரும்ப எங்கேயோ ஒரு இடத்துல எடுக்கும்போது எடுத்தேன், திரும்பவும் இந்த இடத்துல நான் சொல்றேன். இது ஒரு லைன், நம்முடைய வாழ்க்கையின் காலகட்டத்தில் இது ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் இருக்குது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இருக்குது, சரிங்களா? இப்போ நாம ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த நாம் அவரோடு கூட சிலுவையில் என்ன செய்யறோம்? என்னை நான் அறையும்படி ஒப்பு கொடுக்குறேன். சரியா? இப்போ என்ன நடக்குது? நான் மரித்து விட்டேன், என் சரீரம் அங்க என்ன செஞ்சிருச்சு? அவரோடு கூட அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப அவர் உயிரோட என்ன செய்யறாரு? எழும்புறாரு. கூடவே நான் என்ன செய்யறேன்? உயிரோட எழும்புறேன். இப்போ இதுவரைக்கும் நடந்து வந்த இந்த பாவ சரீரம் இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது? அப்ப வந்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, இந்த லைனை இன்னும் கொஞ்சம் டிராக் பண்றோம்னு அர்த்தம். இன்னும் நான் உயிரோட எலும்புலன்னு அர்த்தம். இவ்வளவு நம்ம படிச்சதோட அர்த்தம் அதுதான். புரிஞ்சிச்சுங்களா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாவ சரீரம் உடையவர்களாக இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த கால பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க இன்னும் இந்த புதிய மனுஷனா என்ன செய்யல? கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை இன்னும் என்ன செய்யல? பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ இது இருக்கணும். என்னது? பழைய சரீரம் பழைய சரீரம் இருக்கக்கூடாது. அது என்ன செஞ்சிடணும்? கலந்து அது கல்லறையோட முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாருன்றதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் அவரோடு கூட இவனும் என்ன செஞ்சிருக்கணும்? உயிரோட எழுந்திருக்கணும். அவனுக்குள் இருக்கும் ஜென்ம சுபாவம் அது எதோட போயிடணும்? கல்லறையோ. இது தானா போவாதான். என்ன செய்யாது? தானா. ஆமா, இது யார் தான் கழட்டி வைக்கணும் அப்படின்னு எபேசியர் கழுத நிருபத்துல கொலோசியர்லாம் அவர் அதான் சொல்றார். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். அப்படின்னா அர்த்தம்னா இட் இஸ் நாட் அன் இன்வாலன்ட்ரி ப்ராசஸ். தானாக நடக்கக்கூடிய ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா தானா எல்லா பழைய வாழ்க்கையும் போயிடணும் இல்லை. நாம தான் பழைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? விடணும். இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த பகுதியை நம்ம 2 வரியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கணும்னு. இருந்தாலும் அந்த பகுதிக்கு நம்ம லைட்டாக போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ரோமர் கெழுத நிருபம் 6வது அதிகாரம். எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஆறாவது வசனம் வாசிங்க. 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று. பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது எதுக்காகவா? வாட் இஸ் த நோக்கம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஓல்ட் மேன் டு பி crucified with Christ? அது மட்டும் போடல, அது ஹாஃப். இன்னொரு ஹாஃப் இருக்கு. பாப்ப சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டு. அப்படின்னா என்னது? நார்மல் லாங்குவேஜ்ல சொல்லுங்க. பாவ சரீரம் நாசமா போகணும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். நம்ம எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? அந்த ரொட்டி என்ன டேஸ்ட்ல இருக்கு, அந்த ஜூஸ் எப்படி இருக்குது, கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் என்னத்துக்கு? சபையில கேள்வி கேட்கறதுக்கு. ஞானஸ்தானம் எடுத்தாதான் நமக்கு என்ன கொடுப்பாங்க? கேள்வி கேட்கும் அதிகாரம் தருவாங்க. இல்லை நீ ஞானஸ்தானம் எடுக்கல, நீ போ, இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது சொல்லுவாங்க. அதனால சபையில காசு மேட்டர்ல கேள்வி கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுத்தாதான் மூப்பரை கேள்வி கேட்க முடியும், ஊழியக்காரரை கேள்வி கேட்க முடியும். நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமா? ரோமர்ல என்ன போட்டிருக்கு? தயவு செய்து இங்க உட்காந்துருக்கு எல்லாரும் ரோமர் கெழுத நிருபம் 6வது அதிகாரம் ஒரு தடவை போய் வீட்டுல என்ன செய்யுங்க, உட்காந்து குடும்பமா உட்காந்து அதாவது என்ன சொல்றது, கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வாசிங்க. அது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். 6வது வசனம் என்ன சொல்லி தெரியுமா? நீங்க இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2வது, பாவ சரீரம் என்ன செஞ்சிடணும்? நாசமா போகணும். அப்படின்றதுக்காக உங்க பழைய மனுஷன் என்ன செய்யப்பட்டது? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. இப்ப கொலோசியர் கெழுத நிருபம் வந்தா அவர் அதை தான் சொல்றார். நீங்க எப்படி அந்த நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னா, கையினால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்று உங்கள் பாவ சரீரம் என்ன செய்யணும்? ஒளிந்து போவதற்கு. 11வது வசனத்துல அதை தான் அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்படி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிறைவை என்ன செய்றீங்க? பெற்றுக்கொள்கிறீங்க. இதை சொல்லிட்டு தான் இப்போ வராரு, முக்கியமான பகுதிக்கு வராரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. 13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாக. அந்த லைனுக்கு அப்புறம் போலாம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்றார் அப்படின்னா, நம்ம அக்கிரமங்கள்ல செத்து போயிருந்தோம், பாவங்கள்ல செத்து போயிருந்தோம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அததான் இங்க சொல்றாரு. நீங்க முன்னே உங்க மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே நீங்கள் செத்து போன நிலைமையில இருந்தீர்கள், அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அதுதான் நம்முடைய இந்த நிலைமை. இது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதனால நான் வேகமா போறேன். இதுதான் நம்முடைய பழைய நிலைமை. இந்த நிலைமைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். நம்ம அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? மன்னித்தார். எப்படி? சிலுவை மரணத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட எழுந்தார். அவருக்குள் நாம் இப்பொழுது நிறைவை பெற்றிருக்கிறோம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
மரித்த இந்த மரணத்தினுடைய இன்னொரு பக்கத்தை சொல்லுகிறார். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அதிகாரம் நடத்தும் போது சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் ஒரு பக்கத்தை மட்டும் தான் இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். அதனுடைய இன்னொரு பக்கமும் இருக்குது, அது 2வது அதிகாரத்துல இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம வரோம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த பகுதியை வாசிக்கலாம். வாசிங்க பிரதர். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஓகே, இது என்ன புரியுதா உங்களுக்கு? என்னது இது? இதுதான் பழைய ஏற்பாடு ஸ்க்ரோல், அதாவது நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய சட்டங்கள் இருந்தது. தேவனுடைய சட்டங்கள் இருந்தது. சட்டங்கள் அப்படின்னாலே லீகல். என்னது? லீகல், நியாயமானது. இதுல யாருடைய கையெழுத்து இருந்தது அப்படின்னா, யாருடைய கையெழுத்து இருந்தது? யாஹ்வே, யெகோவாவுடைய கையெழுத்து இருந்தது. இந்த கையெழுத்து ஆக்சுவலி யாருக்கு விரோதமா இருந்தது? பாவம் செய்த நம்மளுக்கு. இந்த கையெழுத்துல என்ன இருந்தது? என்னோட இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, the record of debt that stood against us with its legal demands. அதாவது கட்டளைகளினால் நமக்கு எதிராக ஒரு கையெழுத்து போடப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்தின்படி நம்மேல் ஏகப்பட்ட கடன் இருந்தது. அந்த கடன் தீர்க்கப்படாமல் இருந்தது. நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணும்? நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு தெரியாம நம்ம அரசாங்கம் நம்ம தலை மேல கடன் வச்சிருக்குது. அதுதான், அதை பத்தி சொல்ல நான் சொல்றது வந்து, நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லயும் தேவனுக்கு விரோதமான கடன் பாவம் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா என்ன செய்யுது இருக்குது. இந்த சட்ட திட்டங்கள் வெறும் யூதர்களுக்கு மட்டும் இல்லையா, ரோமர் கழுத நிருபம் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. புறஜாதியாரனுடைய மனசாட்சியே தேவன் அவர்களுக்கு தந்திருக்கிற நியாய பிரமாணமா என்ன செஞ்சிருக்குது இருக்குது. ஆக மொத்தம் இதுல எழுதப்பட்டதா இருக்கட்டும் இல்ல எழுதப்படாமலா இருக்கட்டும், யாரும் போக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தேவனுடைய கையெழுத்து யாருக்கு விரோதமா இருக்குது? எனக்கு விரோதமாக இருக்குது, உங்களுக்கு விரோதமாக இருக்குது. காரணம், இந்த சட்ட திட்டங்கள் அடிப்படையில அது அந்த சட்டங்கள் கேட்கிற டிமாண்ட்ஸ் நம்மளால என்ன செய்ய முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கையவே வாழ்ந்துட்டோம். அப்ப அவ்வளவு கடன்களையும் அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? யாராவது இந்த கையெழுத்தை என்ன செய்யணும்? உழைக்கணும். யாராவது இந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றணும். யாராவது இந்த லீகல் டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். யூதர்கள் எண்ணி சொல்றாங்க, நியாயப்பிரமாணத்துல மட்டும் கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்குதான், 10 கற்பனைகள் இல்லாம. அதெல்லாம் விட்டுருங்க. ஆக மொத்தம் இந்த சட்டங்கள் நமக்கு விரோதமாக இருக்குது. நம்ம இந்த சட்டங்களின் அடிப்படையில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு அங்க போட்டிருக்கோம். அவர் என்ன பண்றாரு? நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருந்த இந்த கையெழுத்தை அதை குலைத்து, எப்படி குலைத்தார்னா நிறைவேற்றி குலைத்தார். அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்றார், மனுஷகுமாரன் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றவே வந்தார். அப்போ அதை 100% என்ன செஞ்சாரு? நிறைவேற்றுறார். 100% நிறைவேற்றி அதை நடுவில் இராதபடிக்கு என்ன செஞ்சாரு? எடுத்துறாரு. இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? தீஸ் கைஸ், இவனுங்க தான் இப்போ பிரச்சனை. யாரால நம்ம இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு யாருடைய அடிமைத்தனத்துல இருந்தோம்? எபேசியர் 2ல போட்டிருக்கு, ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம். அவனுக்கு கீழே தான் இதுங்கெல்லாம் இருக்குது. ஓகே, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு?
நமக்காக தம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தாருன்றது ஒரு பக்கம். ஆனா அதனுடைய இன்னொரு பக்கம் இருக்குது. அது ஒரு டார்க்கான ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் போறார். போய் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்து என்னென்ன டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நியாயப்பிரமாணம் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்த்ததோ அது ஒண்ணு கூட நம்மளால என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறார், நிறைவேற்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷனா வந்து ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு இந்த எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தனி ஆளா நிறைவேற்றி அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்துடுறாரு. அதை சிலுவையில் என்ன செஞ்சிடறாராம், ஆணி அடித்து. அப்ப அவர் கையில ஆணி அடிக்கும் போது இன்ஃபேக்ட் இவர் எதன் மேல ஆணி அடிக்கிறாருன்னா, மறைமுகமா பின்பக்கத்துல யாராலையும் பார்க்க முடியாத அதனுடைய பின்பக்கத்துல என்ன செய்யறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில வேற எதையோ அடிக்கிறார். அது என்னது, நிறைவேற்றப்பட்ட தேவனுடைய சட்டத்தை சிலுவையில் அவர் என்ன செய்கிறார், அடித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது ஒட்டுமொத்த பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அடிக்கப்பட்டார் என்பது உண்மை. அதே நேரத்தில் சரீர பிரகாரமாக தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி முடித்ததினால் இதற்கு மேல அதில் நிறைவேற்றுவதற்கு எதுவுமே இல்லைன்றதுனால் அதை அப்படியே தன்னோடு கூட சேர்த்து சிலுவையில் என்ன செஞ்சிடறாரு, ஆணி அடித்தார். இப்ப இருக்க ஒரே பிரச்சனை என்னது, இந்த மீறுதலை நமக்குள்ள தூண்டி வைத்தவன் அவனுடைய பவரை அவன்கிட்ட இருந்து என்ன செய்யணும், அதான் போட்டிருக்கு. அடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி அந்த ஆக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் இப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருடைய சட்டை பேண்ட் எல்லாம் அப்படியே உறிஞ்சா என்ன ஆகும், நேக்கட். அவர் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடைகள் என்ன செய்யப்பட்டது, உரிந்து கொள்ளப்பட்டது. ஆக்சுவலி அவர் அசிங்கப்படுத்தப்படல. அந்த இடத்துல யார் அசிங்கப்படுத்தப்பட்டானா, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வெளியரங்கமான கோலமாக்கப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துல ஒரு பக்கம் அது ஏன் அவருக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்னா, அதுதான் ஒரே வழி பிசாசினுடைய தந்திரங்களையும் பிசாசினுடைய பவர்ஸையும் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரே வழி தான் அசிங்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறது தான். அதுல அவருக்கு சந்தோஷம் தான். அதனாலதான் போட்டிருக்கு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் இந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவருக்கு என்ன சந்தோஷம் தெரிஞ்சதுன்னா, இவர் சிலுவையில் ஏறும் போது சிலுவையில உண்மையாகவே அடிக்கப்படுறது அவருடைய நியாயப்பிரமாணம். 2 துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அசிங்கப்பட போகிறது. என்னோட இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, டிசாம் பண்ணிட்டாரு. டிசாம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம், கையில இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் பிடிக்கிட்டாரு. இனி அவங்களுக்கு என்ன இல்ல, வல்லமை இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலேயே அவர் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்துவோட வெற்றி உயிர்த்தெழுதல்ல தான் கிடைச்சதுன்னு இல்ல, சிலுவையிலே கிடைச்சது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொன்னார். இல்லைன்னா உயிரோட எழுந்து வந்துதான் என்ன சொல்லியிருக்கணும், முடிந்ததுன்னு சொல்லியிருக்கணும். இப்பதான்ப்பா எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கிடையாது, சிலுவையிலேயே முடிஞ்சிருச்சு. இப்ப அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, உயிரோட எழும்புறாரு. அவ்வளவுதான். சிலுவையிலே வெற்றி பெற்றார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தினுடைய ஒரு பக்கம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பது உண்மையா இருந்தாலும், அவனுடைய இன்னொரு பக்கம் நமக்கு பதிலாக நம்முடைய நிலைமையில் நின்று நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதில் நடுவில்லாதபடிக்கு எடுத்தார். இன்னொரு பக்கம் என்ன பண்றாருன்னா, பிசாசினுடைய தந்திரங்களை அந்த அதிகாரங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தினார். அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்கிறார், வெற்றி சிறந்தார். அதனாலதான் நீங்க கவனிக்கணும், சிலுவையில ஏறுற வரைக்கும் சிலுவையில அரைங்க 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 அரைங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிசாசு சிலுவையில ஏறின உடனே என்ன பண்ணான், இறங்கி வா இறங்கி வான்னு சொல்ல ஆரம்பிச்சான். கவனிச்சிங்களா, கரெக்டா இல்லையா? எப்படியாவது இவர் அசிங்கப்படுத்தினா இறங்கி வந்துருவாரு அப்படின்னு. ஏன்னா அவன் தெரிஞ்சிருச்சு, அது ஆவிக்குரிய உலகம். நாம் பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகத்துல அவன் அதை பார்க்கிறான், அவனுக்கு அது தெரியுது. இது வேற ஏதோ மாதிரி இருக்கு, நாம ஏதோ நினைச்சு இவரை சிலுவையில ஏத்துனா இவர் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு சிலுவையில ஏறி இருக்கிறாருன்னு அவனுக்கு புரிஞ்ச உடனே அவருடைய ஈகோவை டச் பண்ணி அவரை எப்படியாவது கீழே இறக்குறதுக்கான முயற்சியில் என்ன செய்யறான், ஈடுபடுறான்.
அவரே சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரையும் கை காலை உடைச்சு சாவடிக்க ட்ரை பண்றான். இவன் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசையுடையவனாக இருக்கிறான். அதுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வெற்றி பெற்றார். நீங்க இதை கவனிக்கணும். பின்னாடி இந்த இந்த பகுதியை வாசிக்கும் போது அது புரிஞ்சுக்கணும். நீங்க சிலுவையில அடிக்கிற வரைக்கும் அடிங்க, அவர் சிலுவையில அரையணும் அரையணும் அரையணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுருந்தவன் சிலுவையில ஏறணும் உடனே கீழே இறங்கி வா கீழே இறங்கி வானியா சொல்லணும். ஏன்னா கொலோசியர் கழுத நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் சிலுவையிலேயே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? ஏறி இருக்கிறார். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறினது ஏதோ ரொம்ப வீக்கான ஆளாக இருக்கிறாருன்னு நினைச்சிடாதீங்க. இந்த சத்குருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்தி நிற்கிறாருல்ல, அவர் சொல்றாரு, the most unsuccessful person in the world is Jesus Christ தான். ஏன்னா 30 வயசுல எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டிய வயசுல அவர் என்ன ஆயிடுறாரு? ஒரு பரிதாபமான முறையில சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. அதே பக்கம் நம்ம கடவுள் அப்படின்னு ஒரு கடவுள் பேர் சொல்லி பாத்தியா அந்த வயசுல ஒரு போர் பண்றாரு, யுத்தம் பண்ணி போய் ராவணனை ஜெயிச்சு சீதையை கொண்டு வராரு. அவர் உனக்கு ஹீரோவா இல்ல 30 வயசுல அவங்க எல்லாரையும் கவனிக்க வேண்டிய வயசுல அம்போன்னு சாவரவர் ஹீரோவா அப்படின்னு கேட்டா கொலோசியர் எழுத நிருபத்தின் அடிப்படையில் ஹீரோ தான். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தத்துவங்களையும் இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராக இன்றைக்கு சிங்காசனத்துல எல்லாவற்றுக்கும் மேலான தலைவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார்னா அதுக்கு காரணம் இது எல்லாத்தையும் சிலுவையில் என்ன பண்ணாரு? அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, பார் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் தான் உன்னை இவ்வளவு நாள் குருடாக்கி வச்சிருக்குதுன்னு சொல்லி மனுஷனுக்கு வெளியரங்கமா காண்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல வெளியரங்கமா பிசாசனுடைய தந்திரங்களை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு வெளியரங்கமா என்ன செஞ்சாரு? காமிச்சிட்டாரு. இப்ப பிசாசுக்கு அசிங்கமாயி போச்சு. ஐயோ நம்ம இவ்வளவு நாள் வச்சிருந்த எல்லா பிளானையும் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? வெளியே போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப நம்மளை யார் ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு தான் ரொம்ப தீவிரமா என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகள் நாம என்ன கவனமா கவனிச்சுக்கணும்னா, இதனால நாம இந்த உலகத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதான் சொல்ல வர்றாரு. நீங்க ஏன் இந்த உலகத்தின் தத்துவ ஞானங்கள் பின்னாடி போகாதீங்க, லௌகிக ஞானம் பின்னாடி போகாதீங்க, இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற பாரம்பரியங்கள் பின்னாடி போகாதீங்க, இந்த உலக வழிபாடுகளுக்கு பின்னாடி போகாதீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களை திரும்ப கொண்டு போயிடும், கொள்ளை கொண்டு போயிடும். ஆனா நீங்க யார விசுவாசிக்கிறீங்கன்னா, யார் மேல நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, உங்க பழைய மனுஷனை சாகடிச்சவரு, கையினால் பெறாத விருத்த சேதனத்தை பெற்றவங்க, பாவ மாம்சத்தை ஒளிந்து போக பண்ணும் பொருட்டாக அவரோடு கூட நீங்கள் விசுவாசத்தினால அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழும்பி அவருக்குள் கிடைத்திருக்கிற வாழ்க்கையினால 100% நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னா முழுமை பெற்றிருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே என்ன செஞ்சாரு? ஜெயிச்சுட்டாருன்றத என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும் இனி உங்களை ஜெயிக்க முடியாது. எப்பனா நீங்க இவருக்குள் இருக்கும்போது. அதான் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன்ல சொன்னேன். அவருக்குள், இந்த பெட்டிக்குள் நாம் இருக்கும் வரை பாதுகாப்பு இல்ல. எனக்கு இவர் வேண்டாம், எனக்கு உலகம் போதும் வெளியில வந்தா லாஸ் இவருக்கு இல்ல, யாருக்கு? அந்த கிறிஸ்துவுக்குள்ன்ற வார்த்தையில இவ்வளவு விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்கு. அப்போ 15ஆவது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப 16ஆவது வசனத்தை ஸ்டார்டிங் மட்டும் வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் போதும், நிறைய லிஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க அப்புறமா வீட்டுல போய் படிங்க. 16ல இருந்து 23 வரைக்கும் என்ன சொல்றாரு தெரியுமா? இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னதுனால, ஆகையால் கிறிஸ்து உங்களுக்கு, கிறிஸ்து தான், அவர் தான் மெயின். அவரை நீங்க விசுவாசிக்கணும், அவரை விட்டு போயிடாதீங்க. ஏன்னா ரீசன் சொல்லிட்டாரு. இவ்வளவு விஷயங்கள் அவருடைய பாடுகள்ல ஆரம்பிச்சு கிறிஸ்துவினுடைய வெற்றி வரைக்கும் என்ன செஞ்சாரு? சொல்லி முடிச்சிட்டாரு. ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வழிபாடும் இனி உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. இதை படிக்கும் போது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். கண்டிப்பா வரணும். வந்தா நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா வரும். படிச்சுட்டு வாங்க, அடுத்த வாரம் நம்ம அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ இப்படியெல்லாம் கிறிஸ்து வெற்றி பெற்றபடியினால், ஆகையால் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையை குறித்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எதுவுமே உங்களை நியாயம் தீர்க்க முடியாது. போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது, மாத பிறப்பை குறித்தாவது யாரும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாத்தாதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஆல்ரெடி சிலுவையில் எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நிறைவேற்றி முடிச்சுட்டாரு.
அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நம்ம அதை பற்றி அடுத்த வாரம் படிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.